Shri Parashakti Vidyala CBSE Class 8th Standard Subject Mathematics. Good morning students. Now 11th sum. Paijan's father is 26 years younger than Paijan's grandfather and 29 years older than Paijin. The sum of the ages of all the three is 135 years. What is the age of each one of them? அதாவது நமக்கு சம்மில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பைஜிங்ஸோட ஃபாதர் ஏஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா பைஜிங்ஸ் கிராண்ட்ஃபாதர் ஏஜை விட 26 இயர்ஸ் குறைவாகவும் பைஜிங் ஏஜை விட 29 இயர்ஸ் அதிகமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு the sum of the ages of all the three is 135 ages. எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 3 பர்சன்ஸோட ஏஜை சம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 135 இயர்ஸ். ஸோ வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் ஈச் ஒன் ஆஃப் தம்? இப்போது 3 பர்சன்ஸ் ஏஜும் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சொல்யூஷன் நமக்கு அந்த தெரியாத எதெல்லாம் கண்டுபிடிக்கணுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடுவோம். லெட் பைஜன்ஸ் ஏஜ் பி x years, பைஜன்ஸ் ஏஜை எக்ஸ்னு வச்சுக்கலாம். தென் பைஜன்ஸ் ஃபாதர் ஏஜ் எவ்வளவு அப்படின்னா பைஜன்ஸ் ஏஜை விட 29 இயர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 29 இயர்ஸ். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் இன்ஃபர்மேஷன் இஸ் கிவன், தட் இஸ் பைஜன்ஸ் ஃபாதர் ஏஜ் இஸ் ஏஜ் ஆஃப் பைஜன்ஸ் கிராண்ட்ஃபாதர் மைனஸ் 26. பைஜன்ஸ் ஏஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா பைஜன்ஸ் கிராண்ட்ஃபாதர் ஏஜில் இருந்து 26 குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் பைஜன்ஸ் ஃபாதர் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ் ஆஃப் பைஜன்ஸ் கிராண்ட்ஃபாதர் மைனஸ் 26. தென் ஏஜ் ஆஃப் பைஜன்ஸ் ஃபாதர் கிராண்ட்ஃபாதர் which is equal to age of பைஜன்ஸ் ஃபாதர் plus 26. பைஜன்ஸ் கிராண்ட்ஃபாதர் ஏஜ் எவ்வளவு அப்படின்னா பைஜன்ஸ் ஃபாதர் ஏஜை விட 26 கிரேட்டர். ஸோ பைஜன்ஸ் ஃபாதர் ஏஜ் ப்ளஸ் 26 which is equal to பைஜன்ஸ் ஃபாதர் ஏஜ் எவ்வளவு அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 29 நம்ம எடுத்திருக்கோம் ப்ளஸ் 26 which is equal to here you add this two numerical values. 29 plus 26 is 55. So which is equal to x plus 55 years. This x plus 55 is the age of Paijan's grandfather. Then next one information is given in this sum, that is sum of all ages is 135 years. Therefore, sum of all three ages. From that, x is Paijan's age. Then Paijan's father age is x plus 29. Then Paijan's grandfather age is x plus 55. So you add these three ages from this, which is equal to their sum is 135 is given in the sum. So that you equate these two sums from this x plus x plus x. Here you add these three x's. From this 3x we get 3x plus 29 plus 55. That's equal to 84. So 3x plus 84 equal to 135. Then நமக்கு இப்போ xோட வேல்யூ தான் வேணும். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ தட் எக்ஸ் டேர்ம் மட்டும் லெஃப்டில் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் வச்சுட்டு நவ் டிரான்ஸ்போசிங் 84 டு தி ரைட் ஹேண்ட் சைட். ஸோ தட் 135 மைனஸ் 84 in the right hand side, which is equal to 135 minus 84 is 51. Then here 3x இருக்குது. ஸோ இந்த 3 கேன்சல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா now you dividing 3 by both sides.
அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடை 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 3 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கேன்சல் ஆயிரும். ஸோ வி கெட் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ரைட் ஹேண்ட் சைட் 51/3 which is equal to 17. 51 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 17. ஸோ எக்ஸோட வேல்யூ எக்ஸ் இஸ் 17. What is x? X means Paijan's age. So Paijan's age is 17 years. From this, to find the ages of Paijan's grandfather and father ages. From that, x plus 29 is Paijan's father age, which is equal to, now you substitute x by 17. From that, 17 plus 29 equal to 46. Then x plus 55 is the grandfather's age. So x plus 55 equal to, now you substitute x by 17. From that you get 72. 17 plus 55 is 72. Therefore the answer is Paijan's age is 17 years. Paijan's father age is 46 years. Paijan's grandfather age is 72 years. Next, 12th sum. 15 years from now, Ravi's age will be 4 times his present age. What is Ravi's present age? அதாவது நமக்கு இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரவியோட ஏஜ் 15 years from now. நம்ம இப்போ ரவியோட ஏஜ் என்னவோ அதுலேருந்து 15 years பேக் ரவியோட ஏஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ அவனோட ஏஜ் மாதிரி 4 times இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் தட் வாட் இஸ் ரவிஸ் ப்ரெசன்ட் ஏஜ்? ரவிஸ் ப்ரெசன்ட் ஏஜ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் ஃபார் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு லெட் ரவிஸ் ப்ரெசன்ட் ஏஜ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஆஃப்டர் 15 years his age will be x plus 15 years. அதாவது ரவிஸ் ப்ரெசன்ட் ஏஜ் எக்ஸ்னு இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா 15 years பேக் ரவிஸ் ஏஜ் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 15 years. தட் இஸ் ஈக்குவல் டு 4 times his present age. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ரவிஸோட ப்ரெசன்ட் ஏஜை மாதிரி 4 times இருக்கும். therefore 4x equal to x plus 15. Then 4x minus x. Now the right hand side x இருக்குது. the x term எல்லாம் one side move பண்ணிக்கலாம், one side transpose பண்ணணும். from that now you transposing x to left hand side. so the right hand side plus x னு இருக்குதுனால left hand side வரும்போது it comes minus x. so 4x minus x equal to 15. 4x minus x equal to 3x. so 3x equal to 15. now you dividing both sides by 3. from that you get x. both sides 3 ஆல் டிவைட் பண்ணும்போது left hand side இருக்கிற 3 cancel ஆயிடும். then right hand side 15/3. so we get x equal to 15/3 equal to 5. now our answer Ravi's present age is 5 years. next homework. 9th sum. the age of Rahul and Harun are in the ratio 5:7. 4 years later the sum of their ages will be 56 years. what are their present ages? 10th question. the number of boys and girls in a class are in the ratio 7:5. the number of boys in 8 more than the number of girls. what is the total class strength? okay, thank you.